ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகூஸ் கிச்சன். டுடே ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் தான். புது வகையான ஒரு ரெசிபி தான். ஸோ எப்படி செய்தோன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரசம் வைக்கிறதுக்கு ரசப்பொடி மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை உடச்சி சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு முழு மல்லி, ஒரு ஸ்பூன் இருக்கும் அது. அது கூட 2 காஞ்ச வத்தல், ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இவ்வளோத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரு இல்லைன்னா ஒரு உரலில் போட்டு பொடியாக எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால், இது செகண்ட் தேங்காய் பால். ஸோ நான் ஒரு அரைமுறி தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மசாலா நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு உரலை எடுத்துகிட்டு அதில் 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஒன்றும் பாதியாக நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதி மட்டும். ஸோ நான் பூண்டு வந்து தோலோடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். தோலோடு நசுக்கி எடுக்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதை நறுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போது ரசத்தை கூட்டிட வேண்டியது தான். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் சூடான பிறகு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு வத்தல், அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிழிஞ்சு வச்சிருந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இடிச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த செகண்ட் தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து லைட்டாக நுர வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் இதை வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை வச்சு ஃபுல்லாக ரசமும் பண்ணிடுவாங்க. செகண்ட் தேங்காய் பால் எடுக்க மாட்டாங்க சில பேர். ஸோ நீங்கள் அப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களோட பக்குவத்துக்கு தகுந்தாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணால் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து செகண்ட் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதெல்லாம் தண்ணி தேவைப்படாது. ஸோ ரொம்ப லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக இது நுரக்கட்டி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ரசத்துக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக நுரக்குட்டி வரட்டும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நுரக்குட்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான கோகோனட் மில்க் ரசம் ரெடி. நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி இந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ஒன் டைம் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு எல்லா வீட்லையுமே சளி இருமல் இருக்குது. ஸோ ரசத்துக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நம்ம எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.